இந்த வீடியோல 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷனோட யூசஸ் என்ன, ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத பத்தி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நாம ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு அல்காரிதத்தை ரைட் பண்றதுக்கும் எவாலுவேட் பண்றதுக்குமான முக்கியமான கிரிட்டீரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு ப்ரோக்ராமை ரைட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுல ஒரு மெத்தட் தான் அல்காரிதம். அல்காரிதம் அப்படின்னா ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு நாம ரைட் பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அல்காரிதம் அப்படி சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட்ஸ்னா ஆல்ரெடி நம்ம C++ல படிச்சிருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி லைன் இன் எ ப்ரோக்ராம் இஸ் கால்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு ப்ரோக்ராம்ல உள்ள எல்லா லைனுமே ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிதான் சொல்லுவோம். நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும். தென் if a bulk of statement to be repeated for many numbers of times, then subroutines are used to finish the task. அப்படின்னா ஒரு பெரிய ப்ரோக்ராம்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் ரிப்பீட்டடா யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம சப்ரூட்டீன்ஸ் யூஸ் பண்ணி அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். சப்ரூட்டீன்ஸ் தான் நம்ம ப்ரோக்ராமோட மெயின் பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். சப்ரூட்டீன்ஸ் ஆர் ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் தட் ஆர் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் ஏ பர்டிகுலர் டாஸ்க் தட் கேன் பி யூஸ்டு ரிப்பீட்டட்லி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம்ல ஒரு பர்டிகுலரா ஒரு 4 லைன் மட்டும் ரிப்பீட்டடா யூஸ் ஆகிட்டே இருக்கு. ரிப்பீட்டடா அந்த 4 லைனும் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த 4 லைனுக்கும் நம்ம ஒரு சப்ரூட்டீன்ஸ் போட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்து வச்சுப்போம். அப்ப அந்த பெரிய ப்ரோக்ராம்ல எந்தெந்த இடத்துலலாம் அந்த 4 லைன் யூஸ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் நம்ம அந்த சப்ரூட்டீன்ஸை கால் பண்ணாலே ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு தான் சப்ரூட்டீன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் திஸ் சப்ரூட்டீன்ஸ் ஆர் கால்டு ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சைடில் இந்த சப்ரூட்டீன்ஸை தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக் function with respect to programming language. A function is a unit of code that is often defined with a greater code structure. அதாவது ஒரு யூனிட் ஆஃப் கோட் தான் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு பெரிய ப்ரோக்ராம்ல உள்ள சின்ன ப்ரோக்ராம் அப்படிங்கும் ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணலாம். ஒரு ப்ரோக்ராம் எதெல்லாம் கண்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாம கொடுக்குற இன்புட் நமக்கு கிடைக்கிற அவுட்புட் இந்த ரெண்டையும் ஒரு ஃபங்க்ஷன் கண்டெயின் பண்ணியிருக்கோம். இன்புட் வந்து வேரியன்ஸாகவும் இருக்கலாம், எக்ஸ்பிரஷன்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Then next topic function specification. எக்ஸாம்பிளுக்கு a colon equal to 24. இந்த a colon equal to 24 அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். ஆனா இந்த 24 மட்டும் நம்ம தனியா பார்த்தோம்னா அது ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லை. 24 அப்படிங்கிற வேல்யூவை ஏங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் சொல்லியிருக்காங்க டெஃபினிஷன் ஆர் நாட் எக்ஸ்பிரஷன். அட் த சேம் டைம் எக்ஸ்பிரஷன் ஆர் ஆல்சோ நாட் ட்ரீட்டட் அஸ் டெஃபினிஷன். ஒரு டெஃபினிஷன் எப்பவுமே எக்ஸ்பிரஷன் ஆக முடியாது. சேம் டைம் ஒரு எக்ஸ்பிரஷனும் ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு டெஃபினிஷனா ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல இருக்க ஒவ்வொரு டெஃபினிஷனுமே யூனிக்குவா தான் இருக்கும். Definition can have expressions nested inside them and vice versa. அதாவது ஒரு டெஃபினிஷன்ல எக்ஸ்பிரஷனுக்குள்ள இன்னொரு எக்ஸ்பிரஷன் இருக்கலாம் அல்லது எல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் parameters and arguments. Parameters are the variables in a function definition and arguments are the values which are passed to a function definition. ஒரு ப்ரோக்ராம்குள்ள நம்ம கொடுக்குற எந்த இன்புட்டையுமே டைரக்டா கொடுக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2 நம்பரை ஆட் பண்ண போறோம் அப்படின்னா எந்த நம்பரை ஆட் பண்றோமோ அந்த நம்பர்ஸ் டைரக்டா ப்ரோக்ராம்குள்ள கொடுக்க மாட்டோம். கண்டிப்பா நம்ம என்ன இன்புட் கொடுத்தாலும் அதை ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணி வச்சுதான் நம்ம ப்ரோக்ராம்குள்ள கொடுப்போம். நம்ம கெட் பண்ண போற ரிசல்ட்டையும் நம்ம ஒரு வேரியபிள் மூலமா தான் வாங்குவோம். அந்த வேரியபிள்ஸ் தான் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்க வேல்யூஸை தான் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த a colon equal to 24ல ஏங்கிறது ஒரு வேரியபிள். இந்த வேரியபிளை தான் நம்ம பாராமீட்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த பாராமீட்டருக்கு நாம அசைன் பண்ணியிருக்க வேல்யூவை தான் நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். தென் பாராமீட்டர்ஸ் வந்து 2 டைப்ஸ். ஒன்னு வந்து பாராமீட்டர் வித்தவுட் டைப், another one is parameter with type. இப்போ பாராமீட்டர் வித்தவுட் டைப்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நாம வந்து லெட்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் REC அப்படிங்கிறது ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கான கீவேர்ட். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா எ ஃபங்க்ஷன்
definition which call itself is called recursive function. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா அதுதான் recursive function. நாம கிரியேட் பண்ற ஃபங்க்ஷன் ஒரு recursive ஃபங்க்ஷனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா REC அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். தென் fnங்கிறது இதுல ஃபங்க்ஷன் நேம் வந்து யூசர் டிஃபைன் தான். நம்ம ஃபங்க்ஷன் நேம்க்கு என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். தென் நம்ம அந்த ஃபங்க்ஷன்ல என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணமோ அதை இதுல கொடுக்கணும். அதுதான் a1 a2 up to an கொடுத்திருக்காங்க. இதுல a1 a2 anலாம் வேரியபிள்ஸ். தென் கோலன் ஈக்குவல் டு k, கோலன் ஈக்குவல் டு க்கு அப்புறமா என்ன வருதோ அதுதான் நம்ம ஃபங்க்ஷனோட எக்ஸிகியூஷன் பார்ட்டா இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள பார்க்கலாம். பாராமீட்டர் வித்தவுட் டைப்க்கு ஒரு சின்ன பைத்தான் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. இதுல ரிக்வெஸ்ட் ரிட்டர்ன்ஸ்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ரிக்வெஸ்ட் அப்படின்னா ப்ரீ கண்டிஷன், ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா போஸ்ட் கண்டிஷன். ரிட்டர்ன்ஸ்ல என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா நாம ரைட் பண்ண போற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் அந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீ கண்டிஷன் கொடுத்துருப்போம். அது வந்து ரிக்வெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிசல்ட்டை நமக்கு தரப்போகுதோ அதை வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எதுக்கான ப்ரோக்ராம்னா a⁻b நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம். அதனால a⁻b அப்படின்னு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு லெட்டுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். தென் REC அப்படிங்கிறது ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கான கீவேர்ட். இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது புரியும். இதில் வந்து POW அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம அதே ஃபங்க்ஷனுக்குள்ள திரும்ப கால் பண்ணியிருக்கோம். எல்ஸ் பார்ட்ல ஒரு ஃபங்க்ஷனை அதே ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம திரும்ப கால் பண்ணோம் அப்படின்னா இதை தான் நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னால நம்ம RECங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இதில் ரெண்டு வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று a இன்னொன்று b. ஏன்னா நம்ம a⁻b தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால a,bங்கிற ரெண்டு வேரியபிளையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் கோலன் ஈக்குவல் டுக்கு அப்புறமா தான் எக்ஸிகியூஷன் பார்ட்டே இருக்க போகுது. இஃப் ஸ்டேட்மெண்ட்ல b வந்து 0வா இருந்துச்சுன்னா 1 நமக்கு ரிசல்ட் தரும். b வந்து 0வா இல்லை அப்படின்னா இஃப் பார்ட் டோட்டலா ஸ்கிப் பண்ணிட்டு எல்ஸ் பார்ட் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ரிசல்ட் தரும். இப்போ இந்த ப்ரோக்ராமை எதுக்கு பாராமீட்டர் வித்தவுட் டைப்க்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க அசம்பிள் பண்ணியிருக்க ரெண்டு வேரியபிள்ஸ்க்கும் டேட்டா டைப்ஸ் மென்ஷன் பண்ணல. இதை கம்பைலர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது எடுத்துக்கும் அப்படின்னா b is equal to 0 அப்படிங்கும்போது 0ங்கிறது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப். அதனால b-யோட டேட்டா டைப் வந்து இன்டிஜரா கம்பைலர் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். b வந்து 0வா இருந்துச்சுன்னா தென் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா நம்மளோட ரிசல்ட் வந்து b வந்து 0வா இருந்துச்சுன்னா நம்மளோட அவுட்புட் வந்து 1. அப்போ அவுட்புட்டையும் அது 1ங்கிறது ஒரு இன்டிஜர் வேல்யூனால அவுட்புட்டையும் அது இன்டிஜரா கன்சிடர் பண்ணிக்கிறோம். தென் எல்ஸ்ல a இன்டு அப்படி கொடுத்துருக்காங்க. a கூடால ஒரு மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கிறதுனால ஏயும் கம்பைலர் வந்து இன்டிஜரா கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்படிதான் கம்பைலர் வந்து அதுவா ஆட்டோமேட்டிக்கா டேட்டா டைப்ஸ் மென்ஷன் பண்ணிக்கும். இதை வந்து பாராமீட்டர் வித்தவுட் டைப்க்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. இப்போ பாராமீட்டர் வித் டைப்ல சேம் ப்ரோக்ராமை தான் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா ஏக்கு வந்து இன்டிஜர் டேட்டா டைப், பிக்கு வந்து இன்டிஜர் டேட்டா டைப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. a:\int b:\int. தென் தனியா :int அப்படிங்கிறது இது எது மென்ஷன் பண்ணுது அப்படின்னா நமக்கு கிடைக்க போற அவுட்புட்டும் ஒரு இன்டிஜர் டேட்டா டைப் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுது. அப்போ டேட்டா டைப்ஸை மென்ஷன் பண்ணா அது பாராமீட்டர் வித் டைப், டேட்டா டைப் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது வந்து பாராமீட்டர் வித்தவுட் டைப். இப்போ கம்பைலர் இந்த ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு a is equal to 2, b is equal to 2 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம கொடுக்குறோம். அதாவது இந்த ப்ரோக்ராம் எதுக்கான ப்ரோக்ராம் அப்படின்னா a⁻b ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 2⁻2 வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வேல்யூவை நம்ம கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு b-யோட வேல்யூ செக் பண்ணோம். நம்ம கொடுக்குற வேல்யூ 0வா இருக்கணும் அல்லது 0வோட பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது ப்ரீ கண்டிஷன். எதனால அப்படின்னா எப்போவுமே நம்ம 2 - 1, 2⁻2, 2⁻3 இப்படின்னு நெகட்டிவ்க்கு பவர் ஃபைண்ட் பண்ண மாட்டோம். நம்ம எப்போவுமே பாசிட்டிவ் வேல்யூக்கு தான் பவர் ஃபைண்ட் பண்ணுவோம். அதனால தான் 0வா இருக்கணும் அல்லது 0வை விட பெருசாக இருக்கணும்னு ப்ரீ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் கொடுக்குற வேல்யூ பிக்கு 2. அப்போ இந்த ப்ரீ கண்டிஷன் ட்ரூ, அதனால் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் அவுட் ஆக தொடங்கும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன நமக்கு ரிசல்ட்டாக வருமோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்னு செக் பண்ணோம். மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ் படி எனி பவர் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1. 1 பவர் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1, 2 பவர் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எனி பவர் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ். அதனால் பி இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ரிசல்ட் வந்து 1 ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது பி இஸ் ஈக்குவல் டு 2 தான் நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸுங்கிறப்போ டோட்டலாக இஃப் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். இப்போ எல்ஸ் பார்ட்டில் கம்பைலர் எப்போவுமே ரைட் சைடில் இருந்து தான் ஒரு எக்ஸ்ப்ரெஷனை சால்வ் பண்ணி கொண்டு வரும். அப்போ ரைட் சைடில் இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன் கால். ஃபங்க்ஷன் கால் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நேமை அந்த ப்ரோக்ராமில் வேறு ஏதாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுதான் ஃபங்க்ஷன் கால். ஃபங்க்ஷன் கால்னால் என்ன அப்படிங்கிறத லேட்டர் சாப்டர்ஸில் நம்ம ரொம்ப டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இப்போது POWங்கிற ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கால் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த எக்ஸ்ப்ரெஷனை சால்வ் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த வேல்யூவை POWங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் இந்த ஃபங்க்ஷன் காலோட ஒர்க்கு. இப்போ நம்ம ஏயோட வேல்யூ 2. அப்போ ஏயோட வேல்யூ 2 இன்டு 2 மைனஸ் 1, அதாவது 2 இன்ட்டு 2 மைனஸ் 1 1. இப்போ இதோட வேல்யூ 2. இந்த டோட்டல் ஃபங்க்ஷனோட வேல்யூவை 2 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கம்பைலர் என்ன பண்ணும், POWங்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 2ங்கிற வேல்யூவை பியில் சேவ் பண்ணி வச்சு POWங்கிற ஃபங்க்ஷனுக்கு அது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போது கண்டிஷன் செக் பண்ணோம். பி இஸ் ஈக்குவல் டு 0 பி இஸ் ஈக்குவல் டு 0 இல்லை. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால இஃப் ஸ்டேட்மெண்ட் டைரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். இங்கே ஏயோட வேல்யூ 2 இன்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு 2ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அதனால் 2 இன்ட்டு 2 4. அப்போ நம்மளோட ஆன்சர் 4, அதாவது 2 பவர் 2ஓட வேல்யூ 4. இப்படி தான் கம்பைலர் இந்த ஃபங்க்ஷனை ஒர்க் அவுட் பண்ணும். தென் ஆட் ஆர் ஈவன் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு. இந்த ப்ரோக்ராமில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஈவன், அனதர் ஃபங்க்ஷன் நேம் ஆட். நமக்கு தெரியும் லெட்டுங்கிற கீவேர்ட் ஸ்டார்ட் ஆகி RECங்கிற கீவேர்ட் ஸ்டார்ட் ஆகி அடுத்து என்ன வருதோ அது கண்டிப்பாக ஃபங்க்ஷனோட நேம்னு தெரியும். இந்த ப்ரோக்ராமில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று ஆட், இன்னொன்று ஈவன் அப்படிங்கிற 2 ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் 2 ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன்கிற ஃபங்க்ஷனில் ஆர் ஆப்ரேட்டரும் ஆடுங்கிற ஃபங்க்ஷன்ல அண்ட் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத லேட்டர் சாப்டர்ஸ்ல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கோ அதை ரிசல்ட்டா தந்துடும். சப்போஸ் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா மட்டும் ஆர் ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடு உள்ள போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அதே சமயத்துல அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பார்ட் ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ரைட் சைடு உள்ள பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த பார்ட் ஃபால்ஸ் ஆயிட்டுனா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். இப்போ இந்த ப்ரோக்ராமை கம்பைலர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு 2ங்கிற வேல்யூ ஆடா ஈவனா அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த 2ங்கிற வேல்யூவை எக்ஸுங்கிற பேராமீட்டர் வழியாக தான் கம்பைலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ண போகுது. இப்போ கம்பைலர் நாம் கொடுக்குற 2ங்கிற வேல்யூவை ப்ரீ கண்டிஷனில் கொண்டு போய் செக் பண்ணும். நம்ம கொடுக்குற வேல்யூ 0வாக இருக்கணும் அல்லது 0வை விட பெருசாக இருக்கணும். அப்போது நம்மளோட கண்டிஷன் இப்போ ட்ரூ அப்படிங்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும். தென் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணும். இந்த ஆர் ஆப்ரேட்டரோட வேலை என்ன அப்படின்னா, இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஆர் ஆப்ரேட்டரோட ரைட் சைடு உள்ள எக்ஸ்ப்ரெஷனை ஒர்க் அவுட் பண்ணும். இப்போ இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். கண்டிஷன் ஃபால்ஸு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணோம். கண்டிஷன் ஃபால்ஸ்னால ஆர் ஆப்ரேட்டரோட ரைட் சைடில் உள்ள எக்ஸ்ப்ரெஷனை ஒர்க் அவுட் பண்ண தொடங்கும். ஆர் ஆப்ரேட்டரோட ரைட் சைடில் ஆடுங்கிற ஃபங்க்ஷன் நேம் இருக்குது. அதாவது நம்மளோட 2வது ஃபங்க்ஷனோட நேம் ஆட். இந்த ஃபங்க்ஷன் நேமை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரோக்ராமில் ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட நேமை இன்னொரு இடத்துல கால் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் கால் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத லேட்டர் சாப்டர்ஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.
இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் கால், இந்த எக்ஸ்பிரஷன் ஒரு ஃபங்க்ஷன் கால். இப்போ நம்ம எக்ஸில் 2ங்கிற வேல்யூவை கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். x மைனஸ் 1 அப்படின்னு இருக்குது. அப்போ 2 மைனஸ் 1 1. இப்போ எக்ஸோட வேல்யூவை 1 அப்படின்னு கேரி பண்ணி ஆடுங்கிற ஃபங்க்ஷனுக்கு இது திரும்ப அனுப்பும். இப்போ ஆடுங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வேல்யூவை உள்ளே கொண்டு வந்திருக்கு. இங்கே உள்ள ப்ரீ கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கும்போது இந்த ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகும். இப்போ இங்கே உள்ள ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இந்த AND ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ரைட் சைடில் உள்ள எக்ஸ்பிரஷன் ஒர்க் அவுட் ஆகும். ஆர் ஆப்ரேட்டர் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ரைட் சைடில் உள்ளது ஒர்க் அவுட் ஆகும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளதை நமக்கு ரிசல்ட்டாக பிரிண்ட் பண்ணிடும். பட் இந்த AND ஆப்ரேட்டர் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ரைட் சைடில் உள்ள எக்ஸ்பிரஷன் ஒர்க் அவுட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கோ அதை ரிசல்ட்டாக நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடும். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ, நம்மளோட எக்ஸ் வேல்யூ இப்போ 1, இந்த 1 நம்ம கேரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். செக் பண்ணும்போது 0வை விட பெருசாக இருக்கணும் அல்லது சின்னதாக இருக்கணும். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூனால் AND ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடு உள்ள எக்ஸ்பிரஷன் ஒர்க் அவுட் ஆக தொடங்குது. இப்போ இங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன் கால் தான் இருக்குது. ஈவன்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட நேம். அதனால் இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க எக்ஸ்பிரஷனை ப்ராசஸ் பண்ணி இந்த ஈவன்கிற ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த ஈவன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ 1 கேரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸில் 0ங்கிற வேல்யூவை கேரி பண்ணி வச்சுக்கோம். இந்த வேல்யூவை ஈவன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஈவன் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வானு. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தான். அப்போ கண்டிஷன் ட்ரூ, அதனால் ஆர் ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடில் உள்ள எந்த எக்ஸ்பிரஷனும் ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிஷன் ட்ரூ, அதனால் ஈவன் அப்படிங்கிற ரிசல்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அப்போ 2 இஸ் ஏ ஈவன் நம்பர் அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடச்சிரும். இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து தி சிண்டெக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டைப்ஸ். அதாவது ஒரு 3 டைப் ஆஃப் சிண்டெக்ஸ் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி நம்ம கொடுக்குற இன்புட் அண்ட் அவுட்புட் வேரியபிளுக்கு அசைன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரே ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அது எக்ஸுங்கிற வேரியபிளில் நமக்கு இன்புட்டை கெட் பண்ணி ஒய்ங்கிற வேரியபிளில் அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணுது. அதே மாதிரி 2 இன்புட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா x1 x2ங்கிற 2 வேரியபிளில் இன்புட்டை கெட் பண்ணி ஒய்ங்கிற வேரியபிளில் நமக்கு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து மோர் தென் 2 இன்புட் நம்ம கொடுக்கும்போது x1 அப் டு xn அப்படிங்கிற வேரியபிள்ஸில் அதை கெட் பண்ணி ஒய்ங்கிற வேரியபிளில் நமக்கு அவுட்புட்டை ப்ரொசீட் பண்ணுது. இதை தான் இந்த சிண்டெக்ஸில் சொல்லியிருக்காங்க. நான் இதில் சொன்னதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தென் இந்த பாக்ஸுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் டெஃபினிஷன்ஸ், தெர் இஸ் நோ டைனமிக் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நிலையானதாக தான் இருக்கும், எப்போவுமே மாறக்கூடியதாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டரில் பேலன்ஸ் போர்ஷனை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.